ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். நம்ம நார்செட் ஜிப்பருக்காக ப்ரிப்பரேஷன்ல டெய்லி ஒரு நாள் ஒரு கொஷின், ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் போட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கான கொஷின்ங்கிறது பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் கொஷின்: while assessing the neurological function of a patient, the nurse performs rhombus test as a screening measurement for. ஸோ ராம்பஸ் டெஸ்ட் பண்றீங்க, அது எதுக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின். ஆப்ஷன்ல என்ன இருக்கு? மசில் ஸ்ட்ரென்த், கோஆர்டினேஷன், பேலன்ஸ், சென்சேஷன். உங்க எல்லாருக்குமே தெரியும், ராம்பஸ் டெஸ்ட் இஸ் யூஸ்ட் டு அசஸ் பேலன்ஸ். கரெக்ட் ஆன்சர் பேலன்ஸ் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பீடியாட்ரிக்ல இருந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். பேரண்ட்ஸ் டெல்ஸ் a nurse, my 3-month-old infant recently passed several stools that resembled clumsy red jelly. Based on this information, the nurse should suspect that the infant has developed. ஸோ என்ன சொல்றாங்க? ஒரு 3 months ஓல்டு இன்ஃபேண்ட்டுக்கு இதுல ஒரே ஒரு வார்த்தை தான், இந்த ஒரு வார்த்தையில முழுசுமே முடிஞ்சிருச்சு. என்னது? கிளம்சி ரெட் ஜெல்லி, டினோட்டிங் இன்டர்செப்ஷன். இன்டர்செப்ஷன்ல தான் கிளம்சி ரெட் ஜெல்லியா இருக்கும். கரெக்டா? மற்ற இதெல்லாம் இந்த அல்சரேட்டிவ் குவாலிட்டிஸ்ல என்ன இருக்கும்? டயேரியா இருக்கும். ஆனா அந்த டயேரியா எப்படி இருக்கும்? பிளட்டி டயேரியாவா இருக்கும். ஓகே. தென் பிலியரி டிசீஸ்ல ஃபேட் இன் ஸ்டூல்ஸ்ல இருக்கும். அதான் ஒயிட்டிஷ் ஸ்டூல்ஸ் சொல்லுவாங்கல்ல, அது இருக்கும். ஓகேவா? இன்டர்செப்ஷன்ல தான் கரண்ட் ஜெல்லி லைக் ஸ்டூல்ஸ். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்ட் இதுல அதான். நெக்ஸ்ட் கொஸ்டின்: the irrational and intense fear of traveling is. ஓகேவா? ஸோ ஃபோபியா. ஆப்ஷன்ல எல்லாமே ஃபோபியா தான். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல நம்மளுக்கு சப்போஸ் ஃபோபியாவுக்கு தெரியல, ஓகேவா, ஆன்சர் தெரியலன்னா எப்படி ஆன்சர் பண்ணலாம்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஆப்ஷன்ல ஆக்ரோஃபோபியா நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். ஆக்ரோஃபோபியானா என்ன? அவே ஃப்ரம் த செட்டிங். நார்மல் செட்டிங்ல இருந்து அவங்க புதுசா ஒரு இடத்துக்கு போறாங்க, இல்ல புதுசா ஒரு வேலைக்கு போறாங்க, புதுசா ஒரு என்விரான்மெண்ட் போனாலே அவங்களுக்கு பயம் வரும். அது பேர் தான் ஆக்ரோஃபோபியா. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆரோ. ஆரோ ஆரோங்க வேர்டு எங்க இருக்கும்? ஏரோப்ளைன்ல தான். கரெக்டா? ஏரோப்ளைன், AERO, அதானே ஏரோப்ளைன். அப்பனா என்ன அர்த்தம்? ஃபியர் ஆஃப் ஃப்ளையிங். ஓகேவா? தென் ஹோடோஃபோபியா தான் ஃபியர் ஆஃப் டிராவலிங். கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு இதான், ஹோடோஃபோபியா தான் கரெக்டான ஆன்சரு. மற்ற என்ன இருக்கு? தனத்தோஃபோபியா. வாட் இஸ் தனத்தோஃபோபியா? ஃபியர் ஆஃப் டையிங். நம்ம இறந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது பேர் தான் என்னது? தனத்தோஃபோபியா. ஸோ இந்த ஒரே கொஸ்டின்ல நம்ம எத்தனை ஃபோபியா படிச்சிருக்கோம்? 4 ஃபோபியா படிச்சிருக்கோம். ஓகேவா? இத மாதிரி தான் நம்ம நெக்ஸ்ட் எப்போ ஃபோபியா ரிலேட்டட் கொஸ்டின், ஏன்னா ஃபோபியா நீங்க எடுத்தீங்கன்னா நிறைய ஃபோபியாஸ் இருக்கு, எல்லாமே நம்ம படிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் வந்த கொஸ்டினே திருப்பி ரிப்பீட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின்: a 45-year-old man of height 1.6, BMI is 27.3, he is classified as. ஸோ ஆப்ஷன்ல ஒபேஸ் கிளாஸ் 1, ப்ரீ ஒபேஸ், நார்மல் வெயிட், ஒபேஸ் கிளாஸ் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா ஹைட் நம்மளுக்கு தேவையில்லை, பிஎம்ஐ மட்டும் இருந்தாலே போதும் தான். கரெக்டா? பிஎம்ஐ எவ்வளோ? 27.3. இதுலதான் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, இப்ப இந்தியன் கிளாசிபிகேஷன் ஆஃப் ஒபேசிட்டின்னு ஒண்ணு இருக்கு, ஓகேவா? ரெண்டாவது WHO கிளாசிபிகேஷன் ஆஃப் ஒபேசிட்டின்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்தியன் கிளாசிபிகேஷன்ல மோர் தென் 25 BMI இருந்தாலே they are obese. WHO மோர் தென் 30 இருந்தாதான் they are said to be obese. த மேஜரான டிஃபரன்ஸ். இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க BMI 27.3 அப்படிங்கிறப்ப இட் கம்ஸ் அண்டர் ஒபேஸ் கிளாஸ் 1ல தான். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? ஒழுங்கா படிக்கணுங்கிறது. ஓகே. ஒபேசிட்டி கிளாஸ் 1 எப்பன்னா 27க்கு மேல போனாலே இட் கம்ஸ் அண்டர் ஒபேஸ் கிளாஸ் 1 தான். ஓகேவா? ஸோ
எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது அவங்க WHO கேட்டிருந்தா WHO படி கொடுங்க. இதே இந்தியன் கிளாசிபிகேஷன் தான் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் ஏபிஜி அனாலிசிஸ். pH கொடுத்துருக்காங்க, HCO3 கொடுத்துருக்காங்க, PaCO2 கொடுத்துருக்காங்க. வாட் வில் பி த ஆசிட் பேஸ் இம்பேலன்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன் பழைய வீடியோவில். ஏபிஜி எது கொடுத்தாலும் ஒரு டேபிளர் காலம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அசிடோசிஸ்ன்னு ஒரு காலம், நார்மல் ஒரு காலம், ஆல்கலோசிஸ்ன்னு ஒரு காலம். எல்லா வேல்யூவும் அது இதில் எழுத வேண்டாம். pH எவ்வளோ 7.2, அப்போ அசிடோசிஸில் எழுதுகிறோம். HCO3 எவ்வளோ 8, அதுவும் அசிடோசிஸில் எழுதுகிறோம். PaCO2 எவ்வளோ 35 to 45 நார்மல், கம்மியாக இருக்கு. கம்மியாக இருந்தால் ஆல்கலோசிஸில் எழுதணும். ஓகேவா? அப்போ ரெண்டு வேல்யூ ஒரே இதில் இருக்கு. அப்போ அது பேர் என்ன? மெட்டபாலிக் அசிடோசிஸ். ஆக்சுவலாக சொல்ல போனால், எக்ஸாக்டா சொல்ல போனா அன்காம்பன்சேட்டட் மெட்டபாலிக் அசிடோசிஸா இல்ல பார்ஷியலி காம்பன்சேட்டட் மெட்டபாலிக் அசிடோசிஸான்னு கூட கொஞ்சம் இந்த கொஸ்டினை கேட்கலாம். அந்த மாதிரி கேட்டா திஸ் இஸ் பார்ஷியலி காம்பன்சேட்டட் மெட்டபாலிக் அசிடோசிஸா தான் வரும். ஓகேவா? நீங்க அதுக்கு தான் இந்த டேபிளர் காலம் போட்டுக்கோங்க. இதுல ஆனா இல்ல, அதனால நம்ம டைரக்டா மெட்டபாலிக் அசிடோசிஸ் எழுதிட்டோம். இதே நெக்ஸ்ட் லைன் ஆஃப் கொஸ்டினா அவங்க காம்பன்சேஷன் மெக்கானிசமும் சேர்த்து கேட்டாலும் திஸ் இஸ் பார்ஷியலி. ஏன் பார்ஷியலி காம்பன்சேட்டட்? PaCO2 ஆல்கலோசிஸ்ல இருக்கனால பார்ஷியலி காம்பன்சேட். ஆல்ரெடி ஒரு 1 year இருக்கும்னு நினைக்கிறேன். ஏபிஜி அனாலிசிஸ்க்கான ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான். வேணா அந்த லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாருங்க. அதுல நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஏபிஜி எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இதே மாதிரி நீங்க டே டு டே உங்களோட ப்ரிப்பரேஷன்ல எங்க கூட என்கேஜா இருந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணி 1 week தான் ஆகுது. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் இந்த ஸ்கிரீன்ல வர நம்பர் 7418581443 கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ மோட் ஆஃப் டீச்சிங் ஃபுல்லாவே நாங்க இப்போ நான் எடுக்கிறோமோ அதே மாதிரி தான், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தான் எடுப்போம். மெட்டீரியல் எல்லாமே PDF கொடுத்துருவோம். தென் டெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு நார்செட் பேட்டர்ன்ல டெஸ்ட்டும் நீங்க எழுதி பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், வாட் இஸ் த அதர் நேம் ஆஃப் ஹெல்த் சர்வே அண்ட் பிளானிங் கமிட்டி? ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். என்ன கொஸ்டின் இது? ஹெல்த் சர்வே அண்ட் பிளானிங் கமிட்டியோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய வாட்டி வந்திருக்கு. தெர் ஆர் 2 மேஜர் கமிட்டி. ஹெல்த் சர்வே அண்ட் டெவலப்மெண்டல் கமிட்டின்னு ஒன்று இருக்கு, ஹெல்த் சர்வே அண்ட் பிளானிங் கமிட்டின்னு ஒன்று இருக்கு. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்லிடுறேன். ஹெல்த் சர்வே அண்ட் பிளானிங் கமிட்டி இஸ் முதலியார் கமிட்டி. ஓகேவா? முதலியார் கமிட்டி தான் என்னது? ஹெல்த் சர்வே அண்ட் பிளானிங் கமிட்டி. இன்னொன்னு என்ன சொன்னேன்? ஹெல்த் சர்வே அண்ட் டெவலப்மெண்ட். ஒரே ஒரு வார்த்தை தான், இந்த பிளானிங்க்கு பதிலா டெவலப்மெண்ட்னு வரும். அது என்னன்னா போர் கமிட்டி. ஹெல்த் சர்வே அண்ட் டெவலப்மெண்ட் கமிட்டி பேரு போர் கமிட்டி. அது 1943ல வந்தது. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். லாஸ்ட் டைம் கூட கேட்டிருந்தாங்க ஹெல்த் சர்வே அண்ட் பிளானிங் கமிட்டி அப்படின்னு. நெக்ஸ்ட், a 75-year-old client is admitted to the hospital with the diagnosis of dementia of Alzheimer's type and depression. The symptom which is unrelated to depression would be. முக்கியமான வார்த்தை இதுதாங்க, அன்ரிலேட்டட். அன்ரிலேட்டட்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு டிமென்ஷியா டைப் ஆஃப் டிப்ரெஷன் இருக்கு, ஆனா அது இல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்ப டிப்ரெஷன்ல என்ன இருப்பாங்க? they will be ஏப்பத்தட்டிக்கா இருப்பாங்க. ஏப்பத்தட்டிக் ரெஸ்பான்ஸ்னால எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாம இருப்பாங்க. ஐ டோன்ட் நோ ஆன்சர்ஸ் டு த கொஸ்டினும் இருக்கும். ஓகேவா? நெக்லெக்ட் ஆஃப் பர்சனல் ஹைஜீன், ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிளாசிக்கல் சைன் ஆஃப் அல்சைமர்ஸ் டைப். அல்சைமர்ஸ் டைப்ல நிறைய டைப்ல என்ன மேனிஃபெஸ்டேஷன் இருக்குன்னா இதா இருக்கும். என்னது? நெக்லெக்ட் ஆஃப் பர்சனல் ஹைஜீன் இருக்கும். மீதி என்ன இருக்கு? ஷாலோ அண்ட் லயபிள் எஃபெக்ட் இருக்காது. ஓகே, இதுதான் அப்ப கரெக்டான ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் என்ன? ஷாலோ அண்ட் லயபிள் எஃபெக்ட். யூஸ்வலா ஷாலோ அண்ட் லயபிள் எஃபெக்ட் எங்க இருக்கும்னா ஸ்கீசோஃப்ரீனியால தான் லயபிள் எஃபெக்ட் இருக்கும். லயபிள்னா என்ன? திடீர்னு சந்தோஷமா இருப்பாங்க, திடீர்னு சோகமா இருப்பாங்க, அது பேர் தான் லயபிள் எஃபெக்ட்ங்கிறது. ஆனா ஒன்ஸ் அவங்க டிப்ரெஷன்ல இருக்கும் போது லயபிளா இருப்பாங்கன்னு கேட்டா லயபிளா இருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ தேர் won't be any liable effect seen in depression. So correct answer option C, shallow of liable effect. Next, நம்ம ரீசனிங் கொஸ்டின் போயிடலாம். மாரா ரன்ஸ் ஃபாஸ்டர் தென் கனி
Lily runs faster than Mara. Kani runs faster than Lily. If the first two statements are true, then the third statement is. ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். மாறான்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு தான் கனியை விட ஸ்பீடா ஓடுவார். ஓகேவா? இப்ப நம்ம மாறா மாறாதான் என்ன அர்த்தம்? ஸ்பீடா ஓடுறாரு. யாரை விட? கனியை விட. ஓகேவா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? லில்லி ரன்ஸ் ஃபாஸ்டர் தென் மாறா. இப்ப மாறா விட யார் ஃபாஸ்டரா ஓடுறா? லில்லிங்கிறவங்க தான் ஃபாஸ்டரா ஓடுறாங்க. ஓகேவா? இதான் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் முடிச்சாச்சு. என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், அதாவது நீங்க எழுதியிருக்கிறது கரெக்ட். தென் த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? கனி ரன்ஸ் ஃபாஸ்டர் தென் லில்லி. கனி தான் இருக்கிறதுல ஸ்லோவா ஓடுறாங்க. ஆனா என்ன சொல்றாங்க? கனி ரன்ஸ் ஃபாஸ்டர் தென் லில்லியா கேட்டா கிடையாது. ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ்டு கொஸ்டின் எது கேட்டிருந்தாலும் இந்த மாதிரி நீங்க ஒரு பேப்பர்ல எழுதிக்கோங்க. நம்ம அப்படியே பார்த்தா வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங் வர மாதிரி இருக்கும். அதனால பேப்பர்ல எழுதிக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட், இங்கிலீஷ். ஒன் ஹூ possess many talent, one word substitution for given sentences. many talent நிறைய இருக்கவங்கள என்ன சொல்லுவோம்? நம்ம versatile அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எக்ஸப்ஷனல்னா என்னன்னு சொல்லிடுறேன். எக்ஸப்ஷனல்னா என்ன எடுத்தோம்னா தனித்துவமா அவங்களுக்கு அந்த குவாலிட்டி அவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கும். அது பேர் தான் எக்ஸப்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். விஸ்டம்னா என்ன அர்த்தம்? நல்லதே நினைக்கிறவங்களுக்கு விஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி ஏடி ரெண்டுமே ரிப்பீட் ஆயிருக்கு. சேம் தான். எக்ஸப்ஷனல் ஒண்ணுதான். எக்ஸப்ஷனலால என்ன அர்த்தம்? தனித்துவமா ஒருத்தவங்க இருப்பாங்க. ஆனா ஒருத்தவங்களுக்கு நிறைய டேலண்ட் இருந்தா அவங்களை என்ன சொல்லுவோம்? வெர்சடைல் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ யாரெல்லாம் அவங்களோட டைட் ஷெடியூல்னு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ, ஜிப்மர்க்கோ, நார்செட்டுக்கோ, ஏஎஸ்ஐசிக்கோ, அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. உங்களுக்கும் அதே மாதிரி தோணுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அதே சேம் டைம் லைக் பண்ணிடுங்க. சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.